நவராத்திரியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சக்தி வழிபாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புனிதமான திருவிழா அனைவருக்கும் மங்களகரமானதாக இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளும் சக்தியை தனது பக்தர்களுக்கு அளிக்க அன்னையை வேண்டிக் கொள்கிறேன் என தனது எக்ஸ் பக்கத்தில் மோடி பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் சண்டை துவங்கியுள்ளது. ஹெஸ்புல்லா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரமாக்கியுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி இன்று பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர் குழு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். இதில் ராணுவம், நிதி, வெளியுறவுத் துறைகளின் மத்திய அமைச்சர்கள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 27,600 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை மோடி அரசு பறிமுதல் செய்துள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். டெல்லியில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட போது அதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் சிக்குகிறார். ஒரு கட்சியின் மூத்த தலைவரே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் போது அவர்களால் எப்படி நாட்டை போதையில்லா நாடாக மாற்ற முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். டெல்லியில் நடந்த கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், இந்தியா தற்போது 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் செங்குத்தான உயர்வை காணும் என்றார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியர்களின் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயரும் என குறிப்பிட்டார். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 லட்சம் பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் வாக்குறுதி அளித்துள்ளார். ஹரியானா போதையில்லா மாநிலமாக மாற்றப்படும், அனைத்து குடும்பங்களும் செழிப்பாக இருக்கும் என ஹரியானா சகோதரிகளுக்கு உறுதியளிக்கிறேன் என்றும் ராகுல் தெரிவித்தார். நான் மருத்துவமனையில் இருக்கும்போது சீக்கிரம் உடல் நலம் பெற வேண்டி என்னை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். தென்கிழக்கு வங்கதேசம், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி காணப்படுகிறது. இதன் தாக்கம் காரணமாக வடக்கு வங்கக்கடலில் இன்று புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகத்தில் அநேக இடங்கள், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 17 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள். சனாதனத்தை வைரஸ் என்று தமிழகத்தைச் சேர்ந்தவர் பேசுகிறார் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியிருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு வெயிட் அண்ட் சீ என தமிழக துணை முதல்வர் உதயநிதி பதிலளித்தார். நெல்லையில் பாஜக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக வழிகாட்டு குழு தலைவர் ஹெச் ராஜா கலந்து கொண்டார். மத்திய அரசு மதுவிலக்கு சட்டம் கொண்டுவர வேண்டும் என சொல்வது போலி நாடகம் என ஹெச் ராஜா கூறினார். மது மூலமாக மாநில அரசுக்கு கிடைக்கும் 48,000 கோடியை மத்திய அரசு தர வேண்டும் என கோருவதற்கும் மத்திய அரசின் மீது பழி போடவும் போலி நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் என ஹெச் ராஜா கூறினார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் டெங்கு காய்ச்சலை மாநில அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வீடுகள், திறந்தவெளி பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள 2,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். கோர்ட் உத்தரவுப்படி 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்கள் நியமிக்கப்பட்டனர் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழகத்தில் தற்போது எங்கும் டெங்கு பாதிப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில்தான் டெங்குவால் அதிகம் பேர் இறந்துள்ளனர். தற்போது எங்கு டெங்கு பாதிப்பு உள்ளது என்பதை பழனிசாமி காண்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். திமுகவை பின்பற்றியே விஜய் கட்சியின் செயல்பாடுகள் உள்ளன. மற்ற கட்சிகளையும் தொண்டர்களையும் தம்பி விஜய் மதிக்க வேண்டும். நேரம் காலம் பார்த்து அனைத்து பணிகளையும் தாவைக்கவினர் செய்கின்றனர். திராவிட மாடல் போல குட்டி திராவிட மாடல் உருவாகிறதா என்று தெரியவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி எழுப்பினார். தாவைக்க கட்சியினர் மாநாட்டை சிறப்பாக நடத்துவார்கள். கட்சி நடத்துவதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் தமிழிசை கூறினார். அக்டோபர் 27 நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு வருமாறு தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள அக்கட்சியின் தலைவர் விஜய் மாநாட்டுக்கான நாட்களை மனம் எண்ண தொடங்கிவிட்டதாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தக்காளி விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 35 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ தக்காளி இன்று 70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைவு காரணமாக தக்காளி விலை உயர்வு என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வைகையை சுத்தப்படுத்த வேண்டும் என கூறி என்னை மிரட்டுகிறார்கள் என மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டினார். வைகை ஆற்றை சுத்தம் செய்வதாக கூறும் இதுபோன்ற நபர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் கலெக்டர் தலையிட்டு நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கிறேன் என மதுரை ஆதீனம் கூறினார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் காய்ச்சல் காரணமாக ஹாஸ்பிட்டல்களில் படுக்கை வசதி இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது என அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். ஒரு படுக்கைக்கு 3 நபர்கள் மற்றும் தரையில் அமர்ந்து சிகிச்சை பெறும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது என அன்பழகன் குற்றம் சாட்டினார். சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற சேது எக்ஸ்பிரஸ் ரயில் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே சென்றபோது ரயில் என்ஜினில் தீப்பிடித்தது. என்ஜின் பைலட் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.
உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் நடந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கட்சியினர் சிலர் பணி செய்ய விடாமலும் பணியை தடுத்து நிறுத்தியதாகவும் போலீசார் புகார் அளித்திருந்தனர். இதன் அடிப்படையில் விசிக நிர்வாகிகள் 20 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹரியானா மாநிலத்தில் நயாப் சிங் சைனி தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறது. அவரின் பதவிக்காலம் முடிவடைவதால் நாளை 90 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தனித்து போட்டியிடுகின்றன. 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திருப்பதி லட்டு விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் சுய லாபத்திற்காக பயன்படுத்துவதை விரும்பவில்லை என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவை வரவேற்பதாக முதல்வர் சந்திரபாபு கூறியுள்ளார். டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் இல்லத்தை காலி செய்தார். பஞ்சாப் ராஜ்யசபா உறுப்பினரான அசோக் மிட்டலுக்கு டெல்லியின் ஃபெரோஷா சாலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பங்களாவுக்கு கெஜ்ரிவால் குடும்பத்துடன் குடிபெயர்ந்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடித்து வருவதால் சர்வதேச அளவில் பொருளாதார நிலையற்ற தன்மை நிலவி வருகிறது. உலக அளவில் பங்குச்சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த வகையில் இந்திய பங்குச்சந்தையும் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இன்று வர்த்தக இறுதியில் நிப்டி 235 புள்ளிகள் சரிந்து 25,014 என்ற புள்ளிகளில் நிறைவு பெற்றது. அதேபோல் சென்செக்ஸ் 800 புள்ளிகள் வரை வீழ்ச்சியடைந்து 81,690 புள்ளிகளில் நிறைவு பெற்றது. ஆன்லைன் ரம்மியால் கடந்த சில மாதங்களில் 15 பேர் இறந்துள்ளனர். இன்னும் எத்தனை குடும்பங்கள் வீதிக்கு வருவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்க போகிறதோ என பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாடுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டியவர் 100 நாட்களுக்கு 100 கோடி ரூபாய் பரிசு போன்ற மக்களின் ஆசையை தூண்டும் விளம்பரங்களின் விளைவை நினைக்கும் போது நெஞ்சம் பதறுவதாக தெரிவித்தார். பிஞ்சு உள்ளத்தில் RSSின் ஆபத்தான கொள்கைகளை பரவலாக்க மாணவர் விரோத போக்கை முன்னெடுக்கும் பாஜக அரசின் முயற்சிகளை எந்த விதத்திலும் அனுமதிக்க முடியாது என CPM கட்சியின் K. பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரசவத்தின் போது ஏற்படும் இறப்பு விகிதம் ஒரே ஆண்டில் 9% குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். மகப்பேறு இறப்பு இல்லாத மாவட்டமாக விருதுநகர் மாறியுள்ளது எனவும் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டு மேடை அமைப்பதற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி புசி ஆனந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது. அதிகாலையில் நடைபெற்ற இந்த பந்தக்கால் நடும் விழாவில் அதிக அளவிலான பெண்கள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பூரண மதுவிலக்கிற்காக தீர்மானம் கொண்டு வருவது பாராட்டப்பட வேண்டியது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். ஆனால் சாராயம் உற்பத்தி செய்யும் ஆலை அதிபர்களை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் ஏன் தீர்மானம் போடவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். தொழிலதிபர் விஜய் டாடாவிடம் ரூபாய் 50 கோடி பணம் கேட்டு மிரட்டிய புகாரில் மத்திய அமைச்சர் HD குமாரசாமி மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மத்திய அமைச்சர் HD குமாரசாமி என்னிடம் போனில் பேசினார். இடைத்தேர்தலுக்காக ரூபாய் 50 கோடி பணம் கேட்டு மிரட்டினார் என தொழிலதிபர் விஜய் டாடா புகார் அளித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இந்த ஆண்டு பாகிஸ்தானில் நடக்க உள்ளது. இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். அக்டோபர் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் அவர் பாகிஸ்தானில் தங்கியிருப்பார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை சென்றுள்ளார். புதிய அரசு அமைந்த பிறகு இலங்கை சென்றுள்ள முதல் வெளிநாட்டு தலைவர் இவராவார். அங்கு அவர் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்தார். இரு தலைவர்களும் இந்தியா இலங்கை உறவு குறித்து பேச்சு நடத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தமிழகத்திலிருந்து வந்த ராமானுஜ பாகவதர் குழுவினருக்கு பிரம்மோற்சவம் தொடங்கும் அறைகள் வழங்கவில்லை. இதனால் திருமலை விஜிலன்ஸ் அலுவலகம் முன்பு பாகவதர் குழுவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்தியாவில் இருந்தபடியே சீனாவின் திபெத் பகுதியில் உள்ள கைலாஷ் மலையை தரிசிக்க உத்தரகாண்ட் அரசு சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியா திபெத் எல்லைப் பகுதியான பழைய லிபுலேக் பீக் என்ற மலையிலிருந்து கைலாஷ் மலை தெளிவாக தெரிவதை கண்டறிந்த உத்தரகாண்ட் அரசு சுற்றுலாத்துறை மூலம் தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வடபெருங்கோயிலுடையான் சன்னதியில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கொடிப்பட்டம் மாட வீதிகள் சுற்றி வந்து கோயிலுக்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு சிறப்பு பூஜைகள் செய்து கோபிப்பட்டர் கொடிப்பட்டம் ஏற்றினார். சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த வடபத்திர சயனார், ஸ்ரீதேவி, பூமாதேவியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஒப்பிலியப்பன் கோவிலில் அமைந்துள்ள பூமி தேவி தாயார் சமேத வெங்கடாஜலபதி சுவாமி திருக்கோவிலுக்கு இந்து தர்ம சேவா அறக்கட்டளை சார்பில் 3 வெண்பட்டு திருக்குடைகள் சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. மேலதாளம் முழங்க சீர்வரிசை பொருட்களுடன் திருக்கோவிலை வலம் வந்து கோவில் அறங்காவலர் குழு தலைவர் மோகனிடம் முறைப்படி இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் ஒப்படைத்தார்.
திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் நவராத்திரி விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அம்மன் நின்ற கோலத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளினார். மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மௌனமிடம் கட்டளை திருஞான சம்பந்த சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு மனோன்மணி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி அரியமங்கலத்தில் ஜெய் அகோர காளி கோயிலில் ஜெய் அகோர காளி சமயபுர மாரியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நள்ளிரவில் அகோரிகள் தங்கள் உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு சிறப்பு யாக பூஜை நடத்தினர். பெண் அகோரிகள் உட்பட தமிழகம் மற்றும் வட மாநில பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி சமயபுர மாரியம்மன் கோயில் நவராத்திரி விழாவில் அம்மன் குமாரிகா அலங்காரத்தில் எழுந்தருளினார். கோயில் உள்பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். சென்னை மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதி கோயிலில் புரட்டாசி திருவிழாவுக்கான கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் மோத்சவ விழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. கொடிமரத்தில் கருட படம் பொருத்திய கொடியானது ஏற்றப்பட்டது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே வடகாட்டில் போலீஸ் அனுமதியுடன் அரசு அனுமதித்த அளவை விட அதிகமாக சிலிக்கான் தாது மணல் எடுப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு முத்துமாரியம்மன் கோயில் அருகே போராட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் வடகரையில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் 4 காட்டு யானைகள் முகாமிட்டு விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. பாதிப்பு இல்லாமல் வனத்திற்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் ரவுடி ரிச்சர்ட் சச்சின் என்பவர் போலீசாரை தாக்கி தப்ப முயற்சித்த போது போலீசார் வலது காலில் சுட்டு பிடித்தனர். எஸ்பி பிரதீப் துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். திருச்சியில் நேற்று பள்ளி கல்லூரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டது. 2வது நாளாக இன்று ஜோசப் கல்லூரி டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள சமது மேல்நிலைப் பள்ளிக்கு இன்று 2வது நாளாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சோதனைக்கு பிறகு புரளி என தெரிந்தது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்டத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 63,246 கோடி நிதி வழங்கியுள்ளதாக பரவும் செய்தி தவறானது என தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் பங்கு ரூபாய் 7,425 கோடி மட்டுமே. தமிழக அரசின் பங்கு ரூபாய் 22,228 கோடி. கடன் ரூபாய் 33,593 கோடி பங்கிடப்பட்டுள்ளது. எனவே தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்றும் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உள்ளாவூர் கிராமத்தின் அருகே தொள்ளாழி மடுவின் குறுக்கே 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அணைக்கட்டு திறக்கப்பட்டது. 40 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேறியுள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியில் விளையாட்டுத்துறை மற்றும் மருத்துவ படிப்புகளில் அரசு கொடுக்கும் சலுகைகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டார். சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. எனவே புதுச்சேரியை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டும் என ரங்கசாமி கூறினார். ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பாமக சார்பில் அரை நாள் கடையடைப்பு போராட்டம் நடந்தது. பெரும்பாலையில் உள்ள திமுக பொதுக்குழு உறுப்பினர் சோலைமணி மளிகை கடையை அடைக்காமல் திறந்து வைத்திருந்தார். அங்கு சென்ற பாமகவினர் கடையை அடித்து நொறுக்கினர். சின்னம்பள்ளி பகுதியிலும் பெரும்பாலான கடைகள் இயங்கியதால் கடையை மூட வலியுறுத்தி ஏராளமானோர் தகராறு செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அவர்களை அனுப்பி வைத்தனர். வாணியம்பாடியில் உள்ள நைவாசல் அப்துல் வஹாப் பெண்கள் பூங்கா சுற்றுச்சுவர் உயரத்தை நகராட்சி நிர்வாகம் குறைக்கிறது. பூங்கா சுவர் உயரத்தை குறைக்க கூடாது என வலியுறுத்தி வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா பெண்கள் அமைப்பினர் வருவாய் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா சத்தியமங்கலம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் முதலை நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். முதலை வேட்டையாடியதில் பசுமாடு மற்றும் 2 ஆடுகள் உயிரிழந்ததாகவும் கூறினர். உடனடியாக முதலையை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி புலிவளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து வரும் 27ஆம் தேதி முதல் இண்டிகோ விமான சேவை தொடங்க உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். அடுத்ததாக ஏர்ஷபா நிறுவனம் சார்பில் கொச்சி, தூத்துக்குடி, திருப்பதி, ராஜ்முந்திரி ஆகிய பகுதிகளுக்கும் விமான சேவை, அடுத்து ஹெலிகாப்டர் சேவையும் துவங்கப்படும் என்றும் லட்சுமி நாராயணன் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் திருவளம் மேம்பாலம் அருகே அரசு பேருந்தும் தனியார் தொழிற்சாலைக்கு வேலையாட்களை ஏற்றி வந்த வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அக்கம்பக்கத்தினர் காயமடைந்தோரை மீட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். சிப்காட் போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே டாடா சுமோ வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1.5 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். தப்பியோடிய டிரைவரை தேடி வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழக மாநாடு வருகிற 27ஆம் தேதி நடைபெற உள்ளது.
மாநாட்டில் கலந்து கொள்ள இளைஞர்கள் வேலையை உதறிவிட்டு வருமாறு புசி ஆனந்த் பேசியிருந்தார். புசி ஆனந்த் பேசியதற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் கும்பகோணம் நகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மீது மதுரை காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இரு மாநில மக்களிடையே பகையை உருவாக்கும் வகையில் பேசிய பவன் கல்யாண் மீது வழக்கு பதிய வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் செயல்படும் கல்வி குழும பள்ளியுடன் ஸ்பெயின் நாட்டின் லாலிகா கால்பந்து பயிற்சி மையம் ஒப்பந்தம் போடப்பட்டு இன்று துவக்க விழா நடைபெற்றது. 8 வயதுக்கு மேல் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு முதற்கட்ட பயிற்சியை வழங்கினர். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கிறது. நீதிபதிகள் அதிகாரிகளை நம்பாமல் நேரில் வந்து ஆய்வு செய்து நதியை பாதுகாக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணலி விரைவு சாலையில் கண்டெய்னர் லாரிகளால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் ஒன்று சிக்கியது. வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கீழ செக்காரக்குடியைச் சேர்ந்த 15 இளைஞர்கள் லோட் ஆட்டோவில் குலசேகரன்பட்டினத்தில் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். கல்லாமொழி அனல் மின் நிலையம் அருகே வந்தபோது எதிரே வந்த மினி லாரியின் மீது நேருக்கு நேராக மோதியது. இதில் சிகிச்சை பலனின்றி பெருமாள், வடிவேலு மற்றும் பெரும்படையான் ஆகிய 3 இளைஞர்கள் இறந்தனர். திருவாரூரில் கபிலேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 5396 சதுரடி நிலம் தனிநபர் மூலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து 2.5 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலம் மீட்கப்பட்டு அந்த இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு பெயர் பலகை வைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட வலுதூக்கும் சங்கம் சார்பில் ஆண் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான வலுதூக்கும் போட்டி மன்னார்குடி அருகே வடுவூரில் நடைபெற்றது. இதில் 16 மாவட்டங்களைச் சேர்ந்த 360க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு அசத்தினர். வடசென்னை அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவு கால்வாயில் தவறி விழுந்த லாரி ஓட்டுநரை தேடும் பணி 4 நாட்களாக தொடர்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கோவாவில் இருந்து வந்த லாரியில் பிஸ்கட் மற்றும் ஓட்ஸ் அட்டைப்பெட்டிகளுக்கிடையே 24 பெட்டிகளில் 1896 மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது. மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் லாரி டிரைவரும் அதன் உரிமையாளருமான முனியசாமியை கைது செய்தனர். தமிழ் திரையுலகில் வாழ்நாள் சாதனையை பாராட்டி பின்னணி பாடகி சுசீலாவுக்கு தமிழக அரசின் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கி முதல்வர் ஸ்டாலின் கௌரவித்தார். மேலும் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சுசீலாவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து கவிஞர் முகமது மேத்தாவிற்கும் விருது வழங்கி பாராட்டி ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். பெரம்பலூர் பாலாஜி வெங்கடேசன் என்பவர் வீட்டில் 50 வருடங்களுக்கு மேல் நவராத்திரி கொலு பொம்மைகள் வைத்து கொண்டாடி வருகின்றனர். 3000க்கும் மேற்பட்ட பொம்மைகள் வைத்து பரம்பரையாக நவராத்திரி விழாவை கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டு கிருஷ்ணர் பிறப்பு முதல் அவர் செய்த அற்புதங்கள் வரை இந்த வருட கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் தட்டாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி நடராஜன் வெள்ளையம்மாள் கீரனூர் அருகே கொத்தமங்கலம்பட்டி பிரிவில் 2-வீலரில் சென்றபோது எதிரே வந்த கல்லூரி பேருந்து மோதி இறந்தனர். கீரனூர் போலீசார் உடலை மீட்டு விசாரிக்கின்றனர். பருவமழை தொடங்க உள்ளதால் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க சென்னை மாநகராட்சி மெட்ரோ நிர்வாகத்திடம் அறிவுறுத்தியது. அதன்படி சென்னையில் 25 இடங்களில் மெட்ரோ பணிகளால் சேதமடைந்த மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளுக்கு மாற்று ஏற்பாடாக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக சென்னை மாநகராட்சிக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிக்கை வழங்கியுள்ளது. நாகை, மயிலாடுதுறையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 37 மீனவர்கள் செப்டம்பர் 21இல் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதான 37 மீனவர்களையும் இலங்கை கோர்ட் இன்று விடுதலை செய்தது. கொசுக்களால் பரவும் நோய்களை தடுக்கும் பணியில் நிரந்தரம் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என 3368 களப்பணியாளர்கள் பணிபுரிந்து வருவதாக அமைச்சர் நேரு தெரிவித்தார். நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலைய முதல் உலையில் கடந்த 1ஆம் தேதி ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. 2 நாட்களாக பழுது சரி செய்யப்பட்டு இன்று முதல் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியதாக அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 80 உயர்ந்து ஒரு சவரன் 56,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் விலை 7,120ஆகவும் வெள்ளி 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 103 ரூபாயாக விற்கப்படுகிறது. புதுச்சேரியில் யூகேஜி படிக்கும் 5 வயது மாணவன் அன்வித் 60 பண்டைய தமிழ் ஆண்டுகளின் பெயர்களை சமஸ்கிருதத்தில் 23 வினாடிகள் 19 சென்டி வினாடிகள் மனப்பாடமாக உச்சரித்து உலக சாதனை நிகழ்த்தினார். சென்னை அருகே மதுரவாயலில் நடிகை சோனா வீட்டில் மர்ம நபர்கள் சுவர் ஏறி குதித்து திருட முயன்றனர். வீட்டில் இருந்த வளர்ப்பு நாய் மர்ம நபர்களை கண்டு குறைக்கவே அவர்கள் தப்பி சென்றனர். சென்னை விமான நிலையத்தில் போதிய பயணிகள் இல்லாமல் இலங்கை, பெங்களூர், மும்பை, மதுரை, அந்தமான் உள்ளிட்ட மொத்தம் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக நவம்பர் மாதம் 9, 10, 23, 24 ஆகிய 4 நாட்கள்
சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் ஜனவரி 1, 2025 அன்று 18 வயதை பூர்த்தி செய்பவர்கள் புதிதாக வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை சேர்ந்த ஸ்லிட் நார்தன் யூனி நிறுவனமும் தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனமும் இணைந்து செயற்கைக்கோள் தயாரிக்கும் பயிற்சி அளிக்க முன்வந்துள்ளன. இதற்காக இலங்கையில் படிக்கும் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு தேசிய அளவில் அறிவுத்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டு அதிலிருந்து தேர்வாகும் 50 மாணவர்களுக்கு நார்தன் யூனி நிறுவனம் நிதியுதவி செய்ய உள்ளது. இந்த பயிற்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 10 மாணவர்களும் பங்கேற்பர். மழைக்கால நிவாரணப் பணிகளில் சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து பணியாற்ற ஏற்கனவே 1300 தன்னார்வலர்கள் மாநகராட்சியுடன் இணைந்துள்ளனர். மேலும் 10,000 தன்னார்வலர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் https://ccccc.chennaicorporation.gov.in/volunteer என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாநகராட்சி கமிஷனர் குமரகுருபன் கூறினார். தமிழகத்திற்கு செப்டம்பரில் 36.7 டிஎம்சி நீரை கர்நாடகா திறக்க வேண்டும். ஆனால் 27.6 டிஎம்சி நீர் திறக்கப்பட்டு 9.14 டிஎம்சி நீர் நிலுவை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் வடகிழக்கு பருவமழை ஏமாற்றினால் அடுத்த 45 நாட்களில் அணை வறண்டுவிடும் வாய்ப்பு உள்ளது. வானிலை எச்சரிக்கை, மழை நிலவரம் உள்ளிட்ட தகவல்களை மக்கள் அறிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட டிஎன் அலர்ட் மொபைல் போன் செயலி நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. கூகுள் பிளே ஸ்டோர், iOS ஆப் ஸ்டோர் ஆகிய தளங்களில் டிஎன் அலர்ட் என டைப் செய்து மொபைல் போன்களில் செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சென்னை கொடுங்கையூர் எம்ஆர் நகர் சந்திப்பு அருகே கார் மற்றும் பைக் மோதிய சம்பவத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கூலிப், குட்கா, புகையிலை பயன்பாடுகளிலிருந்து பள்ளி மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். தமிழகத்தில் அதுபோன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டு ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை கிளை அமர்வு கேள்வி எழுப்பியது. மாணவர்களின் எதிர்காலத்தையே பாதிக்கும் இதுபோன்ற போதைப் பொருட்களுக்கு நிரந்தர தடை விதிப்பது குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு உரிய உத்தரவு, வழிகாட்டுதல்களை ஹைகோர்ட் பிறப்பிக்கும் என்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டார். திருப்பத்தூர் அருகே குறிசிலாப்பட்டு அடுத்த பாப்பனூர் மேடு ஏரி பகுதியில் அனுமதியின்றி மண் கடத்திய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் மண் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 டிராக்டர்கள், ஒரு ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்தனர். டெல்லி ஜேத்பூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் ஹாஸ்பிட்டலில் ஜாவேத் அக்தர் என்ற டாக்டரை காயமடைந்து சிகிச்சை பெறுவது போல் வந்த 16 மற்றும் 17 வயது சிறுவர்கள் சுட்டுக் கொன்றுள்ளனர். இதுகுறித்து விசாரித்த போலீசார் கொலை செய்யப்பட்ட டாக்டர் ஜாவேத் அந்த சிறுவர்களின் தோழியான 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், இதனை பெற்றோரிடம் சொல்லாமல் சிறுமி நண்பர்களிடம் கூறியதால் அவர்கள் ஆத்திரமடைந்து டாக்டரை சுட்டுக் கொலை செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சென்னை சிட்லப்பாக்கத்தில் தலைமை ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 8 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்துச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராஜபாளையம் கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி சந்திராபாய் இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். வழக்கு பதிந்து விசாரித்த ஆலங்காயம் போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் அதே பகுதியை சேர்ந்த காளியப்பனை 5 மணி நேரத்தில் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலரான ராமசாமி மதுபோதையில் தொடர்ந்து தொலை செய்து வந்த தனது மகனை கடந்த 1ஆம் தேதி கொலை செய்தார். கொலை வழக்கில் கைதான ராமசாமி உடல் நலக்குறைவால் மதுரை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று இறந்தார். திண்டுக்கல்லில் ரவுடி இர்ஃபான் கொலை வழக்கில் கைதான ரிச்சர்ட் சச்சினை போலீசார் கைது செய்திருந்தனர். படுகொலையின் போது பயன்படுத்திய ஆயுதங்களை கைப்பற்ற மாலப்பட்டிக்கு அழைத்து சென்றனர். அப்போது மறைத்து வைத்திருந்த அரிவாளால் போலீசை தாக்கி தப்ப முயன்ற ரிச்சர்டை போலீசார் சுட்டு பிடித்தனர். தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி காமேனி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் முதல் ஏமன் வரை, ஈரானில் இருந்து காசா வரை என நாம் அனைவரும் எதிரிகளை எதிர்த்து போராட தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஆசியாவில் சந்தை வாய்ப்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தங்கள் நிறுவன ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய சாம்சங் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அந்நிறுவனத்தில் 10 ஒருவர் வேலை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. நிறுவன செயல்திறனை மேம்படுத்தவும் ஊழியர்கள் படிநிலையை சீர் செய்யவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற டார்கெட் எல்லாம் இல்லை என சாம்சங் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் 278 பயணிகளை ஏற்றி சென்ற கப்பல் கிவோ ஏரியில் மூழ்கியதில் 78 பேர் பலியாகினர். 58 பேர் மீட்கப்பட்டனர். கப்பல் தனது இலக்கை அடைய 100 மீட்டர்களை இருந்த நிலையில் ஒரு புறமாக சாய்ந்து ஏரியில் மூழ்கிய காட்சியை அந்த வழியாக பயணித்த சிலர் வீடியோ எடுத்துள்ளனர். அதிக அளவில் மக்களை ஏற்றி சென்றதே விபத்திற்கான காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிலிப் கார்டான் ஆகியோரை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, பிராந்திய மற்றும் உலகளாவிய சவால்களை நெருக்கமாக ஒருங்கிணைத்தல் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று விளையாடுகின்றன. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை வெற்றியுடன் தொடங்குமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு கணேஷ் கே பாபு இயக்கத்தில் கவி நடித்து வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் டாடா. அதன்பின் கணேஷின் அடுத்த படம் பற்றிய எந்த அறிவிப்பும் வரவில்லை. ஜீவா மற்றும் துருவ் ஆகியோரிடம் கதை கூறியதாக சொன்னார்கள். இந்நிலையில் அடுத்து ஜெயம் ரவியை வைத்து கணேஷ் ஒரு படத்தை இயக்க உள்ளார். இதற்கான பணிகள் துவங்கியுள்ளதாம். நடன பெண் ஒருவர் அளித்த பாலியல் புகாரால் போக்சோவில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார் நடன இயக்குனர் ஜானி. இவர் நடனம் அமைத்த திருச்சிற்றம்பலம் படத்தின் மேகம் கருக்காதா பாடலுக்கு நடன இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணனுடன் இணைந்து தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 8 தேசிய விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதை பெற அக்டோபர் 6 முதல் 11 வரை ஜானிக்கு நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. போக்சோவில் கைதானவருக்கு தேசிய விருதா என விமர்சனங்கள் வர துவங்கியுள்ளதால் அவருக்கு விருது வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ரஜினி நடித்திருக்கும் வேட்டையன் படம் அக்டோபர் 10 உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிறது. தற்போது இப்படத்தின் ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பு அடைந்துள்ளன. தியேட்டர்களில் வேட்டையன் படத்தின் இடைவேளையின் போது அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி படத்தின் டீசர் வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது. வேட்டையன், விடாமுயற்சி ஆகிய 2 படங்களையும் லைகா நிறுவனம்தான் தயாரித்துள்ளது. நடிகை சமந்தா காதலித்து திருமணம் செய்து கொண்ட நடிகர் நாக சைத்தன்யாவை சில ஆண்டுகளுக்கு முன் விவாகரத்து செய்தார். நேற்று முன்தினம் தெலுங்கானா அமைச்சர் கொண்ட சுரேகா இவர்கள் பிரிவை வைத்து பேசிய விஷயம் சர்ச்சையானது. இதற்கு இவர்கள் உட்பட தெலுங்கு திரையுலகினர் கண்டனம் தெரிவித்தனர். பின்னர் தனது பேச்சிற்காக வருத்தம் தெரிவித்தார் சுரேகா. இந்த விமர்சனங்கள் மற்றும் சர்ச்சைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கோவை ஈஷா மையத்தில் நவராத்திரி கொண்டாட்டத்தில் இறங்கியுள்ளார் சமந்தா. அந்த போட்டோக்களை பகிர்ந்து, உங்களுடைய வார்த்தையை நான் அதற்காக எடுத்துக்கொள்கிறேன். நன்றி தேவி, அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். வினோத் இயக்கத்தில் விஜய் தனது 69வது படத்தில் நடிக்கிறார். இதோடு அவர் சினிமாவிற்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியலில் பயணிக்கிறார். இந்த படத்தின் பூஜை சென்னையில் நடைபெற்றது. விஜய், பூஜா ஹெக்டே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதே நாளில் இன்று அதிகாலை விஜயின் அரசியல் மாநாட்டிற்காக விக்கிரவாண்டியில் பந்தல்கால் நடும் நிகழ்வும் பூஜையும் நடைபெற்றன. ஆனால் விஜய் பங்கேற்கவில்லை. தாவேகாவின் புஸ்ஸி ஆனந்த் பங்கேற்றார். தனது முதல் அரசியல் மாநாட்டுக்கான பந்தல்கால் நடும் விழாவில் கூட பங்கேற்காமல் சினிமாதான் முக்கியம் என தனது கடைசி பட பூஜையில் பங்கேற்க சென்றது விவாதத்தை கிளப்பியுள்ளது.